தலைப்பு: ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கிறது. ஆதித்யா என்பவன் கனவுகளும் ஆர்வமும் கொண்ட ஒரு இளைஞன். அவன் சிறந்த கல்வி முடித்துவிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்தான். இந்த வேலை கிடைத்தால் வாழ்க்கையே மாறிவிடும் என்ற எண்ணத்தோடு இருந்தான். முடிவுகள் வந்தது. அதிர்ச்சியான செய்தி: மன்னிக்கவும், நீங்கள் தேர்வாகவில்லை. அவன் முழுமையாக மனமுடைந்தான். நான் மிகுந்த முயற்சி செய்தேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த வேலை கிடைக்கவில்லை? நான் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாதவனா? அவன் குடும்பத்தினரிடம் கூறிய போது அனைவரும் இன்னும் பல வாய்ப்புகள் வரும் என்றாலும் ஆதித்யாவின் மனதில் ஏமாற்றமே நிலவியது. அவன் நான் ஏன் தோற்றேன் என்ற எண்ணத்துடன் தன்னம்பிக்கையை இழந்தான். சில நாட்கள் கடந்த பிறகு ஆதித்யா ஒரு பழைய நண்பனை சந்தித்தான். அவன் சொல்லியது: ஏன் வேலைக்கு மட்டும் முயற்சி செய்கிறாய்? உன்னால் ஏதாவது உருவாக்க முடியாதா? இந்த வார்த்தைகள் ஆதித்யாவின் மனதை மாற்றியது. அவன் நான் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கத் தொடங்கினான். அவனுக்கு சிறுவயதிலிருந்தே டிசைனிங் மீது அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் அதை ஒரு தொழிலாக செய்யலாம் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. இந்த முறை அவன் ஒரு புதிய பாதையை தேடத் தொடங்கினான். விண்ணப்பித்த வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் ஆதித்யா புதிதாக டிசைனிங் கற்கத் தொடங்கினான். யூடியூப் வீடியோக்கள், ஆன்லைன் வகுப்புகள் மூலம் புதிய திறமைகளை வளர்த்தான். சிறிய அளவில் வேலைகளை செய்தான். முதலிலே கட்டணமில்லாமல் ஃப்ரீ சில ப்ராஜெக்டுகளை செய்து அனுபவம் பெற்றான். அவன் தன்னுடைய சிறந்த டிசைன்களை இணையதளங்களில் பகிர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். மெல்ல மெல்ல அவனுக்கு கிளையன்ஸ் கிடைக்கத் தொடங்கினர். ஒரு வருடத்திற்குள் அவன் சிறிய அளவில் ஃப்ரீலான்சராக மாறினான். ஒரு நாள் பெரிய ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது: நீங்கள் எங்களுக்காக வேலை செய்ய விருப்பமா? இப்போது அவன் சுய தொழில் முனைவோராக ஃப்ரீலான்சர் மாறிவிட்டான். அவனுக்கு பிடித்த வேலையை செய்ய முடிகிறது. அதிக வருமானம் ஈட்ட முடிகிறது. எந்த வேலை செய்வது, எப்போது வேலை செய்வது என்பது அனைத்தும் அவன் முடிவெடுக்க முடிகிறது. கதையின் பாடம்: வாழ்க்கையின் உண்மை. ஒரு கதவு மூடினால் அதற்கு பின்னால் இன்னொரு வாய்ப்பு காத்திருக்கிறது. தோல்வியை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள், அது புதிய பாதைக்கு வழிவகுக்கும். நீங்கள் நம்பிக்கை மற்றும் முயற்சி செய்தால் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு வாய்ப்பாடு போனால் அடுத்த வாய்ப்பை உருவாக்கலாம். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வாழ்க்கையின் புதிய துவக்கமாக இருக்கலாம். நம்பிக்கை வைத்திருங்கள். புதிய கதவுகளை திறக்க தயாராகுங்கள். இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.